வான்வெளியில் சீறிப்பாயும் அதிநவீன போர் விமானங்கள், கடலுக்கடியில் நீர்மூழ்கி கப்பல்கள், துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட ஆளில்லா ட்ரோன்கள், இப்படி ராணுவ பலத்தில் பாகிஸ்தான் காட்டி வரும் வேகம் உலக நாடுகளை வியக்க வைக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் மக்கள் ஒருவேளை உணவிற்கும் வேலைவாய்ப்புக்கும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பளபளக்கும் ராணுவ தளவாடங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆபத்தான ரகசியம் என்ன? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தானில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் சீனாவின் தயாரிப்புகள். ஒருபுறம் ராணுவ பலத்தை அதிகரிக்க பாகிஸ்தான் மும்முரம் காட்டினாலும் மறுபுறம் அது அந்நாட்டின் பொருளாதாரத்தை மிக கடுமையாக நசுக்கி பெரும் கடன் சுமையையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உணவுப் பொருட்களின் விலையும் மின்சார கட்டணமும் மிக கடுமையாக உயர்ந்துவிட்டதால் சாதாரண மக்கள் வாழ வழியில்லாமல் திண்டாடுகின்றனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிலைமையை சரி செய்ய பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் வாங்கியுள்ளது. அதேவேளையில் சர்வதேச நாணய நிதியமோ பல கடுமையான நிபந்தனைகளை விதித்துதான் பாகிஸ்தானுக்கு கடன் உதவி செய்திருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் தனது பொது செலவினங்களை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. பாகிஸ்தான் தனது நிதியை முதன்மையாக இராணுவத்திற்கும் கடனை திருப்பிச் செலுத்துவதற்கும் செலவிடுவதால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்டை நாடுகளுடனான சுமூகமற்ற உறவுகளாலும் சமூக நலத்துறைகளில் முதலீடு செய்ய தவறியதாலும் பாகிஸ்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் சீனாவின் ஆதரவோடு தனது ராணுவத்தை வேகமாக மறுசீரமைத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானில் தயாரிக்கப்படும் JF-17 போர் விமான கூட்டுத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படை வசம் உள்ள ஒவ்வொரு 3 போர் விமானங்களிலும் ஒன்று JF-17 உள்ளது. அந்தளவிற்கு இது ஆதிக்கம் செலுத்துகிறது. மேலும் ட்ரோன்கள் மற்றும் கடற்படை தொழில்நுட்பங்களுக்காகவும் பாகிஸ்தான் பெருமளவில் சீனாவை சார்ந்து இயங்கி வருகிறது. பாகிஸ்தானின் பாதுகாப்பு தேவைகளில் கிட்டத்தட்ட 80% சீனாவை சார்ந்தே பூர்த்தி செய்யப்படுகிறது. அணுசக்தி, ஏவுகணைகள், போர் விமானங்கள் உள்ளிட்ட பாகிஸ்தானின் முக்கிய பாதுகாப்பு தேவைகளுக்கு அமெரிக்கா அடுத்தடுத்து விதித்த தடைகளே பாகிஸ்தான் வேறு வழியின்றி சீனாவை இந்த அளவிற்கு சார்ந்து இருப்பதற்கு முக்கிய காரணம். சீனா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு என்பது ஒரு பரந்த கூட்டாண்மையின் ஒரு பகுதியாகும். சீன பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டத்தின் கீழ் சீனா இதுவரை இந்திய மதிப்பில் சுமார் 2 லட்சம் கோடியை பாகிஸ்தானின் உள்கட்டமைப்புகளில் முதலீடு செய்துள்ளது. இதில் குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு எதிர்பார்த்த அளவிற்கான முடிவுகள் கிடைக்கவில்லை என்றாலும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஆகிய இரு துறைகளிலும் சீனா பாகிஸ்தான் இடையேயான உறவு மேலும் ஆழமடைந்துள்ளது. ஆனால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புகள் தொழில்துறையில் புதிய வேலைவாய்ப்புகளை பெரிய அளவில் உருவாக்கவில்லை. கடுமையான நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் பாகிஸ்தான் தொடர்ந்து தனது ராணுவத்தை ஏன் வலுப்படுத்துகிறது என்று நீங்கள் கேட்கலாம். மற்றும் அதன் சொந்த எல்லைகளுக்குள் இருக்கும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களே பாகிஸ்தான் தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க காரணம். பாகிஸ்தான் தனது ராணுவத்தை பலப்படுத்த நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற பெரிய ஆயுதங்களை சீனாவிடம் கடன் வாங்கியே வாங்குகிறது. இதனால் பாகிஸ்தானின் தலைக்கு மேல் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது. சரி, இந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் தனது சொந்த நாட்டில் தயாரித்தால் வேலைவாய்ப்போ லாபமோ கிடைக்கும் என்றால் அதற்கும் உடனடியாக வாய்ப்பில்லை. ஆரம்பத்தில் எல்லா பாகங்களும் சீனாவில் இருந்துதான் வரும். ஏவுகணைகளை போன்று பல ஆண்டுகள் கழித்து சீன பாகங்களுக்கு பதிலாக பாகிஸ்தான் சொந்தமாக பாகங்களை தயாரித்து பயன்படுத்தும் போதுதான் அந்த நாட்டுக்கு உண்மையான பொருளாதார லாபம் கிடைக்க தொடங்கும். அதுவரை அது வெறும் கடனுதவியால் கிடைத்த ஆயுதம் மட்டுமே. JF-17 என்பது சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட்டு தயாரிப்பு என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் உண்மையில் அது முழுக்க முழுக்க சீன தயாரிப்பே. பாகிஸ்தான் அதன் உரிமத்தை பெற்று தயாரித்திருக்கிறது. குறிப்பாக அதன் மின்னணு பாகங்கள் போன்ற மிக முக்கியமான உதிரி பாகங்கள் அனைத்தும் சீனாவிலிருந்தே வருகின்றன. அதே நேரத்தில் வர்த்தக ரீதியாகவும் பாகிஸ்தான் சீனாவை மட்டுமே சார்ந்திருக்கும் நிலை அதிகரித்து வருகிறது. இவ்வாறு ராணுவ மற்றும் பொருளாதார ரீதியான கூட்டுறவுகள் ஒரே ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்து அமைவதால் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் சுதந்திரமாக செயல்படுவதற்கான அரசியல் திறனும் சுயேட்சையான முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பும் சுருங்கி வருகின்றன. இந்த அதீத சார்பு நிலை காரணமாக பாகிஸ்தான் சீனாவின் முழு பிடியில் சிக்கியுள்ளது. இதனால் சீனாவிற்கு பாகிஸ்தான் மீது ஒரு வலுவான செல்வாக்கு கிடைத்திருக்கிறது. இதை தேவைப்படும் போது சீனா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறுகிய காலத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு முதலீடுகளையும் நவீன தொழில்நுட்பங்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. ஆனால் நீண்ட காலத்திற்கு பார்க்கும்போது இந்த வளர்ந்து வரும் அதீத சார்பு நிலை பாகிஸ்தானின் பொருளாதார சுதந்திரத்தையும் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரத்தையும் பெரிய அளவில் முடக்கலாம். நாட்டின் பாதுகாப்பு தேவைகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த பாகிஸ்தான் திணறி வருகிறது என்பதே நிதர்சனம்.